ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான். இதை வந்து மட்டன் கெட்டி குழம்புன்னு சொல்லலாம். காலையிலே மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு, 1 கிலோ மட்டன். அது கூட வந்து தனியாக எலும்பும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது இட்லி, தோசை, சாதங்கிற எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தா நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து 3 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தவாவில் வந்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி இதெல்லாம் நல்லா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்பே நமக்கு வந்து நல்ல அரோமா வரும். அது நல்லா வெடித்து வர டைமில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது வதங்குறதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற எண்ணெயும் யூஸ் பண்ணால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா நம்ம போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம தாளிப்புக்காண்டியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டை தூள் இருந்தால் பட்டை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 அப்படி இல்லைனா 1 கறிக்கு ஏற்ற அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வரமிளகா 4 ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து. இது கூட வந்துட்டு கிராம்பு 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் போகலாம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக தான் ஆக்க போகிறோம். இதை வந்து ஆறுறதுக்காண்டி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு குக்கரை வந்து வச்சு அதில் வந்து திருப்பி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தாளிப்புக்காண்டி நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல பெருசாக, வெறும் சோம்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டுட்டு ரிமைனிங் வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நல்லா இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அது வந்து நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்க விடுங்க. நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் வந்து அது கூட ஆட் பண்ணி நம்ம கழுவி வச்சுருக்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணி, மஞ்சத்தூள் வந்து எப்போவுமே கறி மீன் அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் மஸ்ட்டு, அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம 4 வரமிளகா சேர்த்துருக்கோம். அது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சேன், அதனால நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து குக்கர்லேயே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றினதுக்கப்புறம் குக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில்ஸ் விட்டுக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி வேகணும் அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 விசில்ஸ் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் அது நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சுட சுட ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.